வணக்கம் நண்பர்களே. 22வது மலர் மருந்து ஓக், OAK ஓக். சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்ய முடியாதென்று தெரிந்தும் அதில் வெற்றி அடைய முடியாதென்று தெரிந்தும் விடாமல் முயற்சி செய்வது. இதுதான் ஓக்கோட காராம்சம். ஓக் நபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் செய்யக்கூடிய காரியம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பண்ணிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாட்டரி டிக்கெட் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா, லாட்டரி டிக்கெட்டை வாங்கி கிழிச்சுக்கிட்டே இருப்பான். சுரண்டர் லாட்டரி வந்த காலத்துல சுரண்டர் கிழிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு எங்க அலுவலகத்திலே நிறைய பேர் அந்த கடைநிலை ஊழியர்கள் அதை பண்ணதை நான் கேள்விப்பட்டு பணம் விட்டதை நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்தவங்களெல்லாம் சரி பண்ணி விட்டுருக்கேன். ஆனா அவனுக்கு கிடைக்காது. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா ஒரு 10 ரூபாய் திரும்ப கிடைக்கும்பா. அதே மாதிரிதான் ரேஸுக்கு போவாங்க, ரேஸ்ல பணம் கட்டுவாங்க, ஜெயிக்கணும். ஆனா ஜெயிக்க மாட்டாங்க, தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரிதான் பொதுவாக பாத்தீங்கன்னா, ரொம்ப நீடித்த நோயில் இந்த நோய் தீராது, அதற்கான மாத்திரைகளை நிறுத்துன்னு சொன்னா கூட தொடர்ந்து சாப்பிட்டே இருப்பார். எப்ப இந்த மருந்து வேலை செய்யாதுப்பா, இதுக்கு வேற மருந்து வந்துருச்சு, அதை மாத்திரலாம். கிடையாது, இந்த மருந்து தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. மாத்தவே மாட்டாங்க. இவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னங்கன்னா, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய அற்புதமான நபர்கள். இவங்களுடைய கேரக்டர்ல பொறுத்தவரைக்கும் உழைப்பாங்க, அதிக உழைப்பு. அதனால சோர்வு, உடல்நல குறைவு அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாத வேலையில் ஈடுபடுவதையும் ஓக் மாற்றி நல்ல துணிவையும் சக்தியும் கொடுக்கும். வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை எடுத்து போராடும் வலிமையையும் ஓக் கொடுக்கும். ஓக் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல கூட குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, எதா படுறான்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சுதான் இருப்பான். ஏன்டா அதையே படிக்கிற, வேற ஏதாவது மாத்தி படுறான், இல்ல இன்னைக்குதான் பிடிக்குதும்பா. அது மாதிரி எல்லாத்தையும் படிக்கின்ற எண்ணங்கள் வராது சில குழந்தைகளுக்கு. அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஓக் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இல்ல ஒப்பிடுதல் பாத்தீங்கன்னா, கார்ஸ் எதிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஒப்பிடுதல் மருந்து கார்ஸ் எதிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா விடோ, சிறு வயதிலேயே கணவரை இழந்தவர், சிறு சிறு பிராயத்திலேயே அந்த கணவனை இழந்தவங்க. அந்த குழந்தைய படிச்சு பழக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைய நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக வேலை பார்த்தாங்களே தவிர, தன்னுடைய உடல் பிரச்சனையை அவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா வயசு 40 வயசுக்குள்ளதான் இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முடியாம போன போதுதான் அவங்க டாக்டர்கிட்ட போகும். அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் நோய் அது புற்றுநோயா மாறுற ஸ்டேஜில் அது இருக்குது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அப்போ கேட்டோம், ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுற, இவ்வளவு ஒரு இருக்கு பிரச்சனை இருங்க. அட நீங்க வேறங்க, நீங்க இந்த குழந்தைக்கு அவனுக்கு செலவு பண்றதுக்கு பணம் வேணும். நான் இப்போ கூட டாக்டர்கிட்ட ஏன் நான் முடியலன்ற கண்டிஷன்ல தான் நான் வந்தேன். இல்லைன்னா செலவு பண்றதுக்கு பணம் கிடையாது. அதனால நான் கஷ்டப்பட்டு உழைச்சாகணுன்ற காரணத்துக்காக நான் பண்ணேன். இப்ப என் பிள்ளை நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறகு அவங்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கான மருந்துகளை கொடுக்கும்போது கூடவே ஓக்கையும் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த எப்படிங்க சார் வெள்ளைப்படுதலுக்கு ஓக்கு கொடுத்தீங்கன்றது கடைசியில சொல்றேன், கிளைமேக்ஸ்ல சொல்றேன். நான் என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய டிசைன் எப்படிங்கிறது நீங்க அப்ப புரிஞ்சுக்கீங்க. ஓக்கு கொடுத்த பிறகு அப்புறம் அந்த அம்மா வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்புறம் வெயிட் சார்ஜ் சரியாயிடுச்சு. அப்புறம் நல்ல ஹெல்த்தியா மாறினாங்க. இது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஓக் ரொம்ப அற்புதமான வேலை செய்யக்கூடிய மருந்து மட்டும் இல்லாமல், எனக்கு அந்த அனுபவத்துல கிடைச்ச அனுபவம் ஒரு சொந்தக்காரரை கொடுத்து ஜெயிச்ச வெற்றியும் எனக்கு கிடைச்சது. நன்றி.